ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட தலைக்கால் வச்சு இன்றைக்கி சூப்பரான சூப் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். இது கை கால் வலி, உடல் சோர்வு, உடல் வலிமைக்கு, சளிக்கு, நெஞ்சு சளிக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாரம் ஒரு முறை இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஜலதோஷங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு ஆட்டோட காலும் தலையும் இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா ஒரு 3-4 தடவை முடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம், கழுவிட்டு. இது சூப்பு வைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த ஆட்டுக்காலையும் தலையும் சேர்த்தாச்சு. கூடவே சூப்புக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நமக்கு கொதிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்தும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கூடவே நமக்கு வாயில் நம்மன்னு திப்பி திப்பியாக இல்லாத நம்ம கடன்னு குடிக்கிறாப்புல இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே சாரம் இறங்கிட்டு நமக்கு கால் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. நம்ம எல்லாத்துக்குமே நான் அரைச்சி எப்பயுமே ரெடியாக வச்சுருப்பேன். அதை இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறமா நமக்கு இப்போது ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக பஞ்சு போல் பூ மாதிரி ரெடியாகி வந்துடுங்க. கடைசியாக நம்ம இப்போது கொத்தமல்லி தலைகளை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டைம் எடுக்காது. நமக்கு கால் வேகிற டைம் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை சளி பிடிச்சிருந்தாவோ, நெஞ்சு சளி நமக்கு இருந்தாவோ, கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலின்னு எல்லாத்துக்குமே இதை வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.